நுண்ணறிவும் ஆக்கத்திறனும். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. துணிவு. காரணம். துணிவு நுண்ணறிவின் தன்மையை பற்றி உளவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியிட்டுள்ளனர். மனித பண்புகளை உயரம், எடை, பார்வைத்திறன், கேட்கும் திறன் போன்றவற்றை அளிப்பதை போன்று நுண்ணறிவு என்ற பண்பை அளவிட முடியாது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நுண்ணறிவு என்பது கடினமான, சிக்கலான, புதுமையான, சமூக பயனுள்ள, உயர்நிலையில்பட்ட செயல்களை தொடங்கி மனவெழுச்சி குறுக்கீடுகளையும் அவற்றை தொடர்ந்து நிகழ்த்த ஒரு ஆற்றல் என்று கூறினார் ஸ்டோடார்ட். ஆன்சர் ஸ்டோடார்ட். மிகவும் விரிவான பெரும்பான்மையானவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு பற்றிய வரையறை முன்மொழிந்தவர் வெஸ்லர். நோக்கத்தோடு செயல்பட, பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையாக சூழ்நிலை சமாளித்தல் போன்றவை சேர்ந்த ஒரு கூட்டு செயலாற்றலை நுண்ணறிவு. வெஸ்லர். புரிந்து கொள்ளல், புதுமை, புரிந்து கொள்ளுதல், புனைதல், தொடங்கிய செயலை தொடர்ந்து தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற நுண்ணறிவு அடங்கியுள்ளது என்றவர் ஆல்பிரட் பீனே. நுண்ணறிவு அமைப்பு பற்றிய உளவியல் கோட்பாடுகள். ஒற்றை காரணி கோட்பாடு. முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றை காரணி கோட்பாடு. ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடு. கீழ்க்கண்டவற்றுள் யாருடைய கருத்து ஒற்றை காரணி கோட்பாட்டை ஒத்ததாக எண்ணப்படுகிறது? ஸ்பியர்மேன். இரட்டை காரணி கொள்கையை 1904 முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். புள்ளி விவரவியலின் வழி எழுந்த கோட்பாடு எது? ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடு. நுண்ணறிவு ஜி என்ற பொது காரணியும் எஸ் என்ற சிறப்பு காரணியும் உள்ளடக்கிய கோட்பாடு ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடு. தார்ண்டைக்கின் பல்காரணி கொள்கை. ஒன்று, இரண்டு மற்றும் மூன்றும் சரி. தார்ண்டைக்கின் நுண்ணறிவு சோதனையில் உள்ள பகுதி எது? வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், எண் கணக்கலை தொடர்புகளை ஆராய்ந்தல், சொற்களஞ்சியம் மற்றும் கட்டளை நிறைவேற்றல் அனைத்தும் சரியானவை. தஸ்டனின் குழு காரணி கொள்கை. காரணி பகுப்பு கோட்பாடு. தார்ண்டைக்கின் பல்காரணி கொள்கை. தஸ்டனின் பல்காரணி கொள்கை. ஒற்றை காரணி கோட்பாடு. காரணி பகுப்பு கோட்பாடு என்று அழைக்கப்படும் கோட்பாடு தஸ்டனின் பல்காரணி கொள்கை. அடிப்படை உளவு திறன்கள் கோட்பாடு. பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி என்று அழைக்கப்படும் கோட்பாடு தஸ்டனின் பல்காரணி கொள்கை. நுண்ணறிவு என்பது குறிப்பிட்ட புலத்திறன்கள் தங்களுக்கிடையே ஓர் அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குகிறது என்று கூறியவர் தஸ்டன். மனச்செயல்களை ஆராய்ந்த தஸ்டன் எத்தனை வகையான அடிப்படை திறன்களை கண்டறிந்தார்? 7. புறவெளியில் உள்ள பொருட்களையும் அவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகளையும் மனக்கண்முன் நிறுத்தி காணும் ஆற்றல் இட ஆற்றல். துரிதமாகவும் சரியாகவும் பொருள்கள் இனம் கண்டு கொள்ளுதல் திறன் புலன்காட்சி திறன். அடிப்படையான கணித செயல்முறைகளை வேகமாகவும் சரியாகவும் இயற்றும் ஆற்றல் எண்ணாற்றல். சொற்களால் குறிக்கப்படும் பொது கருத்துக்களின் பொருள்களை உணர்ந்து அவற்றை சிந்தனையில் பயன்படுத்தும் ஆற்றல் சொல்லாற்றல். விரைவில் மனப்பாடம் செய்யும் ஆற்றல் நினைவாற்றல். குறியீடுகளால் விவரிக்கப்பட்ட சூழ்நிலைகளிடையே தொடர்பை காணும் ஆற்றல் ஆராய்ந்தறியும் திறன்.
வேகமாகவும் எளிதாகவும் தனிச்சொற்களை நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றல் சொல் வேகத்திறன். இன்று எத்தனை வகை குழு காரணிகள் உள்ளன? 9. கீழ்க்கண்ட இணைகளில் எந்த இணை சரியானவை? ஹர்ஸ்டன் குழு காரணி கோட்பாடு, கேரட் நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு, கில்போர்ட் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அனைத்தும் சரியானவை. கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்போர்ட். மனித மனம் முப்பரிமாணங்களில் செயல்படுகிறது என்றவர் கில்போர்ட். ஒவ்வொரு உளத்திலும் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருள் மீது செயல்பட்டு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று அறிவித்தவர் கில்போர்ட். கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் பொருள் எனப்படுவதன் அடங்கியவை அனைத்தும் சரி. உருவம், நடத்தை, குறியீடு மற்றும் சொல்பொருள். கில்போர்ட் அறிவித்த செயல்களின் வகைகள் எத்தனை? 5. கில்போர்ட் அறிவித்த செயல்களின் வகை எது? அறிதல் மற்றும் நினைவு கூறுதல், குவி சிந்தனை மற்றும் விரி சிந்தனை, மதிப்பீடு அனைத்தும் சரியானவை. கில்போர்ட் தனது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டில் எத்தனை வகையான விளைவுகளை குறிப்பிடுகிறார்? 6. கில்போர்ட் குறிப்பிடும் விளைவுகள் எது? அலகுகள் வகைகள், தொடர்புகள் மற்றும் ஒருங்கமைப்புகள், மாற்றி அமைப்புகள் மற்றும் வரும் அனுமானங்கள் அனைத்தும் சரியானவை. இன்று கில்போர்டின் நுண்ணறிவு கூறுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளவை 5x6x6 180. கொடுத்த விவரங்களிலிருந்து கேட்கப்பட்டதை உடனடியாக கண்டுபிடித்தல் என்பது அறிதல். கற்ற செய்திகளை நினைவில் இருத்தி தேவைப்படும் போது வெளிக்கொணர்வது நினைவு கூறுதல். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் பொதுவாக எதிர்பார்க்கப்படும் சிறந்த விளைவு அல்லது பயன் என்பதை கண்டறிதல் குவி சிந்தனை. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை புதுமையாக கோணத்தில் உற்று நோக்கி அவற்றில் மாற்று முறைகளில் சிந்தித்து புதிய பயன்பாடுகள், புதிய அணுகுமுறையை தோற்றுவித்தல் விரி சிந்தனை. கொடுக்கப்பட்டுள்ள விவரம் எந்த அளவு பொருத்தமானது, சரியானது, போதுமானது, விரும்பத்தக்கது என்ற முடிவுக்கு வருதல் மதிப்பிடுதல். புலன் உணர்வுகள் இடம்பெறும் உருவம் சார்ந்த பொருள் எது? கையாளப்படும் விவரம் அல்லது செய்தி. உருவங்கள், படங்கள், அளவு, வண்ணம் அனைத்தும் சரி. நுண்ணறிவு கூறுகளில் குறியீடு சார்ந்த பொருள் எது? எழுத்துக்கள், எண்கள், மரபு வழி உபயோகிக்கப்படும் குறியீடுகள், இசைக்குறியீடுகள், சொற்கள் அனைத்தும் சரியானவை. நுண்ணறிவு கூறுகளில் சொல்பொருள் சார்ந்த பொருள் எது? A மற்றும் B. பொதுவாக உபயோகிக்கப்படும் சொற்களுக்கான பொருளை பெறுதல். படங்கள் உணர்த்தும் செய்திகள். A மற்றும் B சரி. பிறரது மனப்பான்மை, விருப்பங்கள், சிந்தனை, புலன்காட்சி, மன உணர்வு நிலை போன்ற கூறுகளை உள்ளடக்கிய சொல் சாரா விவரங்கள் கையாளப்படுகிறது. நடத்தை சார்ந்த நுண்ணறிவு கூறுகளில் தனித்த விவரங்களை ஒன்றிணைத்து பொருள் காணுதல் கீழ்க்கண்ட எதில் அடங்கும்? அலகுகள். பொருட்களை அவற்றினிடையே காணப்படும் பொது பண்புகள் அடிப்படையில் வகைப்படுத்துதல் எதில் அடங்கும்? வகைகள். கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கிடையே தொடர்பை யூகித்தல் என்பது எதில் அடங்கும்? தொடர்புகள். கொடுத்த விவரங்கள் அல்லது செய்திகள் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்பு அல்லது வடிவத்தின் ஏற்படுத்துதல் எதில் அடங்கும்? ஒருங்கமைப்புகள். கொடுத்த விவரங்களை அதில் செய்திகளை வேறு வகையில் வரையறுத்தல் கீழ்க்கண்ட எதில் அடங்கும்? மாற்றி அமைப்புகள். கொடுத்த விவரங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடியவை கூடிய விளைவுகள், பெறக்கூடிய கணிப்புகள் ஆகியவற்றை எதில் அடங்கும்? அனுமானங்கள். கார்டனரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு. கார்டனின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு.
மனத்திட்டங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்னும் நூலை எழுதியவர் ஹோவார்டு கார்னர். ஹோவார்டு கார்னர் எத்தனை வகையான நுண்ணறிவை விவரிக்கிறார்? 8. ஹோவார்டு கார்னர் வெளியிட்ட நுண்ணறிவு கோட்பாட்டின் உள்வை. அனைத்தும் சரி. மொழியியல் நுண்ணறிவு மற்றும் தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, இடரீதியாக நுண்ணறிவு, உடலியக்க தொடர்பு நுண்ணறிவு மற்றும் இசை தொடர்பான நுண்ணறிவு, சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு, தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்கும் நுண்ணறிவு மற்றும் இயற்கை புரிந்து கொள்ளும். இடரீதியான நுண்ணறிவில் அவர்கள் ஓவியர், கட்டிட வரைபடம் தயாரிப்போர், பொறியியல் வல்லுநர். அனைத்தும் சரியானவை. கீழ்கண்டவற்றுள் யாருக்கு உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு மிகவும் தேவை? நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள். அனைத்தும் சரியானவை. விற்பனையாளர், அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கு எந்த வகை நுண்ணறிவு மிகவும் தேவை? சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு. திட்டம் தீட்டுதல், உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் உள்ளோரிடம் மிகுந்த இடரீதியான நுண்ணறிவு. கலைஞர்கள், தோட்டக்கலை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆகியோருக்காக நுண்ணறிவு எது? இயற்கை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. பன்முக நுண்ணறிவு கோட்பாடுடன் தொடர்புடையவர் கார்டனர். நுண்ணறிவினை அளவிடுதல், மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். துணிபு, நுண்ணறிவை நேரடியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் கடினமான செயல். காரணம், R என்பது நுண்ணறிவு பருப்பொருள் அல்ல. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்வு செய்க. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கான விளக்கமாகும். ஒருவரது நுண்ணறிவு அளவு அவர் செய்யக்கூடிய செயல்களின் கீழ்க்கண்ட எந்த அம்சத்தை பொறுத்து அமைவதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது? அந்த செயலின் கடினத்தன்மை, செய்யும் செயல்களின் வகைகள், செயலை செய்து முடிக்கும் விரைவு அல்லது வேகம். அனைத்தும் சரியானவை. ஒருவன் எந்த அளவுக்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவுக்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான் என்பது யார் கூற்று? சாப்டிபோர்டு. முதலில் மனவியல் ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு 1879. உடல் வலுவும் நுண்ணறிவு திறனும் நேரடி தொடர்பு கொண்டவை என்று கூறியவர் பிரான்சிஸ் கார்டன். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்னும் நூலை எழுதியவர் கேட்டல். தனிப்பட்ட திறன்களை புலனுணர்ச்சி, எதிர்வினை காலம், இயக்க வேகம் முதலியவற்றை அளவிடுதல் பற்றி குறிப்பிடுவர் கேட்டல். நுண்ணறிவின் உண்மை இயல்புகளை ஓரளவு அறிந்து அளப்பதில் வெற்றி கண்டவர் ஆல்பிரட் பீனே. மனத்தின் உயர்நிலை செயல்களை அளந்தறிய உதவும் சில சோதனைகளை 1897 ஆண்டு உருவாக்கியவர் எப்பிங்காஸ். யாருடைய சோதனைகள் முடித்தற் சோதனைகள் என அழைக்கப்படுகின்றன? எப்பிங்காஸ். நடைமுறை பயனுள்ள நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியதோடு நுண்ணறிவை எண்களில் அளவிட முற்பட்டவர் ஆல்பிரட் பீனே. ஒருவரது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை குறிப்பது மனவயது. நுண்ணறிவு சோதனையில் செயல் நிறைவேற்றும் நிலையுடன் தொடர்புடையது மனவயது. ஒருவருடைய
கால வயது உண்மை வயது 8ஆக இருந்து அவன் வயதுடையோருக்குரிய சோதனையை வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் அவனது மணவயது 8.